தீய சக்திகளை விரட்டி அடிச்சு வெற்றியை தரக்கூடிய வெள்ளை எருக்கன் வழிபாடு பத்தி தான் இப்ப சொல்ல போறேன். பல இடங்கள்ல இந்த எருக்கன் செடி நீங்க பார்த்திருப்பீங்க வளர்றத. ஓகேங்களா? அதுல நீல கலர்ல இருக்கும், வெள்ளை கலர்ல பூ பார்த்திருப்பீங்க, நீலமும் வெள்ளையும் கலந்தல மாதிரி பூவை பார்த்திருப்பீங்க. இப்ப நிறைய பார்த்திருப்பீங்க. ஆனா இது போல 9 வகையான பூக்கள் பூக்கக்கூடிய எருக்கன் செடி இருக்கான். ஓகேங்களா? இதுல நீல எருக்கம் பூ, இத ராமர் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எருக்கம் பூ இல்லாத விநாயகர் சதுர்த்தியே கிடையாது. ஏன்னா விநாயகருக்கு உகந்த பூ இது ஒண்ணு, சிவபெருமானுக்கும் உகந்த பூ எருக்கன் பூ. ஓகேங்களா? எருக்கம் பூ வச்சு சிவனுக்கு அர்ச்சனை செய்தால் பல நன்மை நடக்கிறது தாந்திரிகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வழி. அதை பத்தி இன்னொரு வீடியோல சொல்றேன். ஓகேங்களா? பல மூலிகைகள் இருந்தாலும் இந்த எருக்கன் அப்படின்றது தேவ விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவ்வளவு ஒரு விசேஷம் இது. ஓகேங்களா? இந்த வெள்ளை எருக்கனுக்கு சங்கு இருக்குல்ல, அந்த சங்கையே அப்படியே பஸ்மமாக்கக்கூடிய சக்தி இருக்கான். அதுதான் இந்த வெள்ளை எருக்கனுடைய ஸ்பெஷல். இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, பொதுவா செடி தண்ணி ஊத்துனாதான் வளரும் இல்லையா, இல்லைன்னா வாடிடும். ஆனா இந்த வெள்ளை எருக்கன் செடி மாத்திரம் 12 வருஷம் தண்ணி இல்லாமல் வாழக்கூடிய சக்தி இருக்கக்கூடியது. அந்த சூரிய ஒளி இருக்கு இல்லையா, அந்த சூரிய ஒளியில இருக்கக்கூடிய தண்ணியை இழுத்து வாழக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கான். இந்த மருத்துவம் இதுல இந்த வெள்ளை எருக்கனுக்கு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கு. அதே போல இந்த வெள்ளை எருக்கல்ல பிள்ளையார் செய்து வழிபாடு செய்யறது காலங்காலமா நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை. ஆனா அதை ப்ரொசீஜரா செய்யணும், அதுதான். ஓகேங்களா? இந்த அந்த தண்டு பகுதி இருக்கு இல்லையா, இந்த ஒரு செடி இருக்கு, அதுல வேர் பகுதி தண்டு பகுதி இருக்கு. இந்த தண்டு பகுதியில நிறைய என்ன பண்ணுவாங்க, சிலையை செஞ்சு வித்துருவாங்க. அது பார்க்கறது போல போலன்னு இருக்கிற போல இருக்கும். கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே அது தூள் தூளாக உதிர்க்க ஆரம்பிச்சிடும். அதனால வெள்ளை எருக்கன்ல அதோடைய வேர் பகுதியில் செய்கிற விநாயகருக்குத்தான் தெய்வீக சக்தி இருக்கு. அதுக்கு ஆகர்ஷண சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆகர்ஷணம்னா ஈர்க்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? 3 அங்குலத்துக்கு மேல 3 இன்ச்சஸ்க்கு மேல இந்த விநாயகர், அந்த வெள்ளை எருக்கன் விநாயகர் செய்து வழிபாடு செய்யறது மிகப்பெரிய விசேஷம். அது நல்ல பலனை கொடுக்கும். ஓகேங்களா? 8 விதமான கர்மங்கள் சொல்லுவாங்க, அஷ்டகர்ம பூஜை சொல்லுவாங்க. இந்த 8 விதமான அஷ்டகர்ம பூஜைகளுக்கும் இந்த வேரை பயன்படுத்தலாம். அது இதுல ஒரு இந்த பூஜை முறையில வரக்கூடிய ஒரு வழிமுறை. ஓகேங்களா? அவ்வளவு சக்தி இருக்கக்கூடிய இந்த வெள்ளை எருக்கனுக்கு ஆகர்ஷண மூலிகை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஆகர்ஷணத்துல முக்கியமா பாத்தீங்கன்னா 8 ஆகர்ஷணம் உண்டு. அந்த 8 ஆகர்ஷணத்துல தன ஆகர்ஷணம் செய்யக்கூடியது இந்த வெள்ளை எருக்கன். அதுதான் வெள்ளை எருக்கனுடைய இன்னொரு ஸ்பெஷல். ஓகேங்களா? அந்த தன ஆகர்ஷண சக்தி இந்த வெள்ளை எருக்கன் பிள்ளையாருக்கு இருக்கு. அதனாலதான் வெள்ளை எருக்கனை வீட்டுல வச்சு கும்பிடுங்க விநாயகரா வச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? இந்த பில்லி சூன்யம், இந்த துர்சக்திகளுடைய பிரச்சனை, இந்த திருஷ்டி தோஷம், இது எல்லாத்தையும் விளக்கக்கூடியது இந்த வெள்ளை எருக்கனுக்கு இருக்கு. ஓகேங்களா? இந்த வெள்ளை எருக்க விநாயகரை வீட்டுல வச்சு வழிபட சில வழிமுறைகள் இருக்கு. பேசிக் விஷயம் சொல்றேன் பாருங்க. ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராகு கால நேரத்துல, அதாவது புதுசா வாங்கியிருந்தாலும் சரி, பழசு நீங்க வச்சிருந்தாலும் அதை எடுத்து கழுவிடுங்க. கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷா நான் சொல்றது செய்யுங்க. கொஞ்சம் இந்த ராகு கால நேரத்துல சந்தனம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, மஞ்சள் கொஞ்சம் எடுத்துங்க, ரெண்டையும் தண்ணி நல்லா குழைச்சிருங்க. இது அப்படியே அந்த விநாயகர் ஃபுல்லா தடவிட்டு நல்ல நிழல்ல காய வச்சுருங்க. காய வச்சு அப்படியே எடுத்து தட்டினா அந்த உதிரியா போயிடும். போனதுக்கு அப்புறம் இந்த விநாயகருக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வைங்க. சந்தனம் பொட்டு வச்சு அதை அழகா அந்த பூஜை ரூம்ல வச்சு நல்ல வாசனையான பூ வச்சு அலங்காரம் பண்ணுங்க. அலங்காரம் பண்ணிட்டு பூ பழம் தேங்காய் வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு ஒரு சின்ன வெள்ளத்துண்டு வைங்க. வச்சுட்டு ஒரு மண் அகல் விளக்குல, ஓகேங்களா, சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு, அப்படி இல்லைன்னா சுத்தமான பசு நெய்யை விட்டு விளக்கேற்றுங்க. ஏற்றிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் நமோ ஹேரம்ப மத மோதித ஹஸ்திமுகாய மம ஸ்வர்ண பிராப்தம் குரு குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும். சொல்லிட்டு கடைசியில தூப தீபம் காட்டுங்க, ஒரு ஊதுவத்தி கற்பூரம் காட்டுங்க. காமிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா கும்பிட்டு எப்பா நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் டெய்லி அவங்க கும்பிட ஆரம்பிச்சிருங்க. பல முயற்சிகள் செஞ்சோம், உங்களுக்கு தடையா இருந்த காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்க? இந்த வழிபாடு செய்ய தொடங்கின பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான அந்த காரியங்கள்லாம் தடை நடந்துட்டு இருந்ததுல அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். ஓகேங்க? பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. வீட்டு வாசல்ல இந்த வெள்ளையர்கன் வேற கட்டி வச்சால் எவ்வளவு பெரிய கெடுதல்கள் வந்தாலும் வேலைக்கு ஓடிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் உண்டு.
ஆனால் அதோடைய தாற்பயம் என்னன்னா, கெட்ட விஷயங்கள் வெள்ளை இருக்கனை பார்த்தா ஓடி போயிடும். அப்போ வெள்ளை இருக்கன் வீட்டு வாசலை கட்டுவது மிக சிறப்பு. ஆனால் ஒரிஜினலாக இருக்கணும், அதை விட பார்த்து. ஒரிஜினல் மீன்ஸ் அர்த்தம் என்னன்னா, வேறு பகுதியாக இருக்கிறது சிறப்பு. ஓகேங்களா? இது சுலபமாக கிடைக்காதுன்றதால தான் இதை தண்டு பக்கத்தில் செஞ்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. நம்பகமாக தெரிஞ்ச ஆள் யார் இருக்காங்க, அவங்கள பார்த்து சொல்லி வச்சு அதை செஞ்சு வாங்கிட்டு வாங்க. வீட்டில் வச்சு நான் சொன்ன போய் கும்பிடுங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய பலன் உங்களுக்கு வந்து சேரும். சாய்ராம்.